NEET 2025 physics paper solve பண்ணலாம் பாருங்க. First question, a parallel plate capacitor is made of a circular plate is being charged such that the surface charge density on its plate is increasing at a constant rate with time. The magnetic field arising due to a displacement current கேட்டிருக்காங்க. இப்போ இதான் parallel plate capacitor னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அது பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? சரி, இங்க charge density increasing constant rate சொல்லியிருக்காங்க. அப்போ d sigma by dt வந்து என்ன பண்ணிடலாம்? கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். அப்போ சிக்மா ஈக்குவல் என்னது q by a. அப்போ q by a போட்டிங்கன்னா 1 by a into dq by dt equal to கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? அப்போ இந்த dq by dt தான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிட்வீன் தி இந்த சர்க்குலர் பிளேட் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ஒயர் எடுத்துருந்தோம்னா ஒயருக்கு வந்து ஒரு கரண்ட் இருந்துச்சுன்னா இன்சைட் தி ஒயருக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்ம என்ன போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் ஒயருக்கு வந்து μ0I டிவைட் பை 2π r² இன்ட்டு ஸ்மால் ஆர். இந்த ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி என்ன சொல்லுங்கப்பா ஒயர். இந்த ஸ்மால் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஆக்சிஸ். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது ஆக்சிஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுதான் ஆர். அப்போது எப்படி இருக்கும்? எல்லா பாயிண்ட்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டுங்களா? நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் தி இந்த ஆர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். அப்போது ஆர் எங்கே அதிகமாக இருக்கும்? இந்த பெரிஃபெரியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் தி இமேஜினரி சிலிண்டர் சர்ஃபேஸ் கனெக்டிங் பேரலல் ஆஃப் தி பெரிஃபெரி ஆஃப் தி பிளேட்ஸ் அப்படி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. An electric dipole with dipole moment 5 × 10⁻⁻6 coulomb is aligned with a direction of a uniform electric field of magnitude 4 × 10⁵. The dipole is then rotated through an angle 60 degree with respect to the electric field. The change in potential energy கேட்குறாங்கப்பா. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பிஇ காஸ் தீட்டா அப்படி எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் பிஇ காஸ் தீட்டா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிஇ அப்படின்னு போட்டுக்கணும். இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து தீட்டா வந்து 0, அப்போ காஸ் 0 1ன்னு போட்டுங்க. ஃபைனலாக இந்த காஸ் தீட்டா எவ்வளோ பாருங்கள்? இந்த பிஇ காமன் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பிஇ காமன் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே மைனஸ் 1/2, ஏன்னா காஸ் 60 மைனஸ் 1/2, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1ன்னு போட்டுக்குப்பா. அப்போ 1/2 போச்சுன்னா 1/2, அப்போ PE/2 கரெக்டுங்களா? PE/2. இப்போ டைபோல் மூமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டைபோல் மூமெண்ட் வந்து 5 × 10⁻⁻6 கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்தாங்க? 4 × 10⁵ டிவைட் பை 2. சரிங்களா? இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணிங்கன்னா நான் வரும் 2 வரும். 2 × 5 10 வருது. இந்த 10 × 10⁻⁻6 10⁵ இது எல்லாமே பண்ணீங்கன்னா என்ன 1 கிடைச்சிடும். ஸோ 1 ஜூல். ஸோ தட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ப்பா. தேர்ட் கொஸ்டின். A ball of mass 0.5 kg is dropped from a height of 40 meter. The ball hits the ground and rises to a height of 10 meter. The impulse imparted to the ball during its collision with the ground கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பாலை ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணும்போது கிரவுண்ட் வந்து இடிக்கும் போது இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கும். இடிச்சதுக்கு அப்புறம் பேக் வரும்போது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் v இருக்கும். இம்பல்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ mv மைனஸ் mu அப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ mv மைனஸ் muன்னு போடணும். கரெக்டுங்களா? அப்போ m காமனாக எடுத்துட்டோம்னா விக்கு வந்து ஒரு மைனஸ் போடணும். சரிங்களா? அப்போ மைனஸ் v, இது ஒரு மைனஸ் u இருக்குது. வெலாசிட்டி ஃபார்முலா என்னது? √2gh. அப்போ m இன்ட்டு இங்கே இந்த மைனஸ் மொத்தத்தை காமன் எடுத்துட்டிங்கன்னா √2gh2 மைனஸ் இங்கே மைனஸ் காமன் எடுத்துட்டோம், அப்போ ப்ளஸ் √2gh1 அப்படின்னு வரும்பா. இப்போ வந்து m எவ்வளோ போடலாம்? 1/2 into √2g 9.8 19.6 into 40. அப்போ 196 into 4 40 வந்து இப்படி எழுதிட்டேன். ப்ளஸ் √190, அதாவது 2g வந்து 2 × 9.8 வந்து 19.6 into h1 வந்து எவ்வளோ? சாரி, இங்கே ஃபர்ஸ்ட் வந்து h1 வந்து 10 போடணும். அப்போ 1ன்னு வரும். கரெக்டுங்களா? அதாவது 19.6 into 10 அப்போ 196. செகண்ட் என்னது? யூக்கு வந்து √2gh1. அப்போ 2 × g வந்து 9.8, ஸோ 19.6 into 40 அப்போ 196 into 4ன்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன வருது பாருங்கப்பா. இந்த 196 ரூட் எடுத்தா என்ன வரும்? 14. இங்கே 196 ரூட் எடுத்தா 14, இந்த 4 ரூட் எடுத்தா 2. அப்போ வந்து 14 இது ஒரு 2 போட்டால் 28. 28 இந்த 14ம் கூட்டணும். கூட்டினா 42 டிவைட் பை 2 எவ்வளோ வருது? 21. ஸோ தட் 21 நியூட்டன் செகண்ட் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The intensity of transmitted light when a polarized sheet placed between two crossed polarized 22.5 degree இதை தீட்டான்னு வச்சுங்க from the polarizing axis of one of the polarized. I0 is the intensity of polarized light after passing through the first polarized சொல்லிடுறாங்க. இதுதான் first polarized P1.
செகண்ட் போலராய்டு கிராஸ்டு, தேர்ட் போலராய்டு வந்து இப்படி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் போலரைஸ்ல வர லைட்டு I0. இப்போ தேர்ட் போலரைஸ்ல வரது எவ்வளோ வரும்? I0 cos ஸ்கொயர் தீட்டா மாலஸ்லாம். அப்புறம் தேர்ட்ல வரது என்ன வரும்? I0 cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இது 90 மைனஸ் தீட்டா. காஸ் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது மல்டிப்ளை பை 2 ஸ்கொயர் அண்ட் டிவைட் பை 2 ஸ்கொயர் போட்டால் 4 வருது. அப்போது இன்டென்சிட்டி ஃபைனலாக வரது என்ன பார்த்தீங்கன்னா I0 by 4. இதை வந்து 2 sin theta cos theta whole square போடலாம். நம்ம 2 sin theta cos theta ஃபார்ம் வந்து sin 2 theta. அப்போ sin 2 theta whole square அப்படி வந்துடுது. இப்போ theta வந்து 22.5 டிகிரி கொடுத்ததுனால 2 theta எவ்வளோ? 2 into 22.5 45 டிகிரி. அப்போ என்ன வருது? I0 by 4 into sin 45. sin 45 1 by root 2 இது whole square. root ஸ்கொயர் பண்ணால் 2 into 4 8. ஸோ I0 by 8 is the correct answer. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The kinetic energy of two similar cars A and B are 100 joule and 225 joule respectively. On applying brakes, car A stops after 1000 meter and car B stops after 1500 meter. If FE and FB are the force applied by the brakes on the car A and car B respectively, then the ratio கேட்டிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? ஒர்க் டன் தெரியும். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஜீரோனால இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அப்படி வச்சுட்டு ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் காருக்கு கைனடிக் எனர்ஜி 100 ஈக்குவல் டு ஃபோர்ஸ் FA இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சொன்னாங்க பாருங்க 1000 மீட்டர். இது ஃபர்ஸ்ட் காருக்கு. செகண்ட் காருக்கு பாருங்க கைனடிக் எனர்ஜி 225 ஈக்குவல் டு ஃபோர்ஸ் FB இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 1500. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டுமே டிவைட் பண்ணுங்க. அப்போ இங்கே 2 0 கேன்சல், 10 இங்கே 10ம் இந்த 15 கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வருது பாருங்க, இங்கே 3 இங்கே 2 வருது. இங்கே 100 225 டைப்பில் கேன்சல் பண்ணால் இங்கே 4 இங்கே வந்து 9 வருது. இந்த 9 வந்து 3 கேன்சல் பண்ணால் இங்கே 3 இங்கே 2 4 கேன்சல் பண்ணால் 2. ஸோ FA by FB என்ன வருது பாருங்கப்பா 2/3ன்னு வருது. ஸோ வந்து நமக்கு என்ன ஆன்சர்? 5th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 6th கொஸ்டின் பேரில் பாருங்க. தி கரண்ட் பாசிங் த்ரூ தி பேட்டரி இன் தி கிவன் சர்க்யூட் சொல்லியிருக்காங்க. இப்போ இது P/Q ஈக்குவல் டு R/S எடுத்தோம்னா 6 ஓம் வந்து கேல்வனோமீட்டர் பிளேஸில் இருக்குப்பா. இப்போ இந்த 3 ஓம் இந்த 5 ஓம் கூட்டினா 8 ஓம், இந்த 1.5 இந்த 2.5 கூட்டணும்னா 4 வருது. அப்போ இந்த 8 ஓமும் இந்த 4 ஓமும் நம்ம பேரலில் கூட்டணும். பேரலில் கூட்டினா என்ன வரும்னு சொல்லுங்க? 8 into 4/8 plus 4. ஸோ கேன்சல் பண்ணால் 3. அப்போ 8/3. இப்போ இங்கே 1/3 இது 8/3. இங்கே 1.5ம் 5.5ம் இது ஒரு 7. இதெல்லாம் சீரீஸில் இருக்குது. அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 8/3 + 1/3 + 7. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 எடுத்துட்டிங்கன்னா இங்கே 21 வரும். இது 8 + 1 9 வரும். அப்போ 30/3. ஸோ 10 ஆம்பியர் 10 ஓம் வருது. இப்போ கரண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ். பொட்டன்ஷியல் வந்து 5பா, ரெசிஸ்டன்ஸ் வந்து 10பா. அது கேன்சல் பண்ணால் 1/2 0.5பா. ஸோ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 ஐடென்டிக்கல் லீட் கண்டக்டிங் ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் as shown in figure. தி ராட்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே 3T டெம்பரேச்சர், இங்கே T1 டெம்பரேச்சர், இங்கே T2 இருக்குது, இங்கே T இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வந்து T1/T2. இப்போ ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து சேம் ரேட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா? KA ΔT/ΔXன்னு எடுத்துக்கணும். இங்கே என்னென்ன சேம்னா லென்த்து சேம், ஏரியா சேம், Q/T சேம். அப்போ K into ΔT is equal to constant அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ராடு போட்டிங்கன்னா K வந்து என்ன போட்டிருக்காங்க? இங்கே K வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ராடுக்கு இங்கே 2K, இங்கே 2K இருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ராடு போட்டிங்கன்னா K வந்து 2Kன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 3T - T1 3T - T1 ஈக்குவல் டு செகண்ட் ராடு போடும்போது K into T1 - T2ன்னு போட்டுக்கணும். இப்போ இந்த KK கேன்சல், இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 60 - T1 இஸ் ஈக்குவல் டு T1 - T2ன்னு வருது. ஓகேங்களா? சரி, இதில் இருந்து என்ன பண்ணலாம்? 60 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்கே வரும்போது 2T1 கரெக்டுங்களா? அப்போ -2T1 இந்த பக்கம் வந்தால் 3T1 - T2. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். இதே மாதிரி செகண்ட் ராடுக்கு தேர்ட் ராடு போட்டிங்கன்னா செகண்ட் ராடு போட்டால் என்ன வந்து K into T1 - T2 இஸ் ஈக்குவல் டு
தேர்ட் ராடு போடும்போது 2k இன்ட்டு t2 மைனஸ் tன்னு போட்டுக்கலாம். இந்த கேக்கே கேன்சல் பண்ணலாம். அப்போ t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு 2t2 மைனஸ் 2tன்னு வருது. இப்போ இந்த t2 இந்த பக்கம் வந்துச்சு என்ன வருது, இந்த t இது வேணா இந்த 2t2 இந்த 2ta லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா இது இந்த மைனஸ் t2 இங்கே கொண்டு வந்தால் நான் 3t2 மைனஸ் t1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ல் 60 வந்து என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு 2tன்னு போட்டிங்கன்னா இந்த 2t தான் 3t2 மைனஸ் t1 தட் இஸ் ஈக்குவல் டு 3t1 மைனஸ் t2பா. இப்போ இந்த 3 இன்ட்டு 3t2 வந்து 9t2, இந்த இது வந்து 3t1 கரெக்டுங்களா, மைனஸ் 3t1 ஈக்குவல் டு 3t1 மைனஸ் t2 வருது. இந்த மைனஸ் t2 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா 9t2 3t2 சேர்ந்து எவ்வளோ, அது 10t2 ஈக்குவல் டு இந்த 3t1 இந்த பக்கம் வச்சுன்னா 61, 6 10 கேன்சல் பண்ணால் இது 5 இது 3. அப்போ t1 பை t2 ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், 5/3 வருது. ஸோ 5/3 கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். In an oscillating spring mass system, a spring is connected to a box filled with sand. As the box oscillates, sand leaks slowly out of the box vertically, so that average frequency and average amplitude of the system changes with the time சொல்லியிருக்காங்க. Which of the following option is schematically depicts correct என்றாங்க. ஆக்சுவலாக ஆம்ப்ளிடியூட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஷேப்னு வரும். அப்போ ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ஒரே ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் மட்டும். இப்போ வந்து ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது டைம் பீரியடுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 2π√m/kன்னு தெரியும். அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள், 1/2π√k/m கரெக்டுங்களா. அப்போ வந்து என்ன வருது, √k/m தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஒமேகா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஒமேகா இன்க்ரீசஸ். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். AB is a part of an electrical circuit. The potential difference VA minus VB at the instant when current I equal to ampere and is increasing at the rate of 1 ampere சொல்லியிருக்காங்க. அப்போ ஏலேருந்து போகலாம், VAல பொட்டன்ஷியல் VA. இங்கே EMF இன்டியூஸ்ட் வந்து மைனஸ் L di/dt. அப்போ மைனஸ் L வந்து 1, di/dt எவ்வளோ சொன்னாங்க, 1 ampere per second. 1 இன்க்ரீசிங் அட் தி ரேட்ன்றதால் ப்ளஸ் போட்டேன். இங்கே வந்து இங்கே போகும்போது பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் போனால் EMF குறையுது மைனஸ் 5 வோல்ட். இங்கே வந்து IR கரண்ட் டைரக்ஷனில் போனோம்னா பொட்டன்ஷியல் குறையும், அது மைனஸ் போட்டு I இன்ட்டு R, I வந்து 2 ampere சொல்லியிருக்காங்க. 2 × 2 4 தட் இஸ் ஈக்குவல் டு VB அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா VA மைனஸ் VB ஈக்குவல் என்ன வருது பாருங்கள், இந்த -1 -5 -6 ஒரு -4 -10 அந்த பக்கம்னா +10. ஸோ 10 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A particle of mass m is moving around the origin with a constant force F pulling it towards the origin. A Bohr's model is used to describe its motion. The radius r of the nth orbit and the particle speed v in the orbit depends on சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு mv²/rன்னு போட்டாச்சு. அடுத்து போர்ஸ் மாடலில் mvr ஈக்குவல் டு nh/2π அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே என்னென்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா m கான்ஸ்டன்ட், h/2π கான்ஸ்டன்ட் வச்சுங்க. அப்போ vr டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. அதே மாதிரி இங்கே n கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். சரிங்களா. அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட், அப்போ வந்து v² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r. அப்போ இங்கே நம்ம இங்கே v² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r வந்திருக்கு. அப்போ v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n/r வருது. அப்போ v பிளேஸில் என்ன போட்டுடலாம், n²/r² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r போட்டால் n² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r³. அப்போ r டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n/2/3. அப்போ n/2/3 இருக்குது ஒரே ஆப்ஷன். இப்போ v வேணும்னா ஆருக்கு n/2/3 போடணும். அப்போ v ஈக்குவல் டு n/r வந்து n/2/3 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணால் v டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் n/1/3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம வந்து 11th கொஸ்டின் போகலாம்ப்பா. 11th கொஸ்டின் போகலாம் பாருங்கள். In some appropriate unit relation, a moving particle is given by t equal to x² plus x, the acceleration of the particle. அப்போ வந்து ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v dv/dx. ஸோ நம்ம v dv/dx கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டீக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x² plus x கொடுத்துருக்காங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் x. அப்போ dt/dx இஸ் ஈக்குவல் என்ன வர சொல்லு, 2x plus 1. இந்த dt/dx தான் 1/v. அப்போது 1/v vன்னு எடுத்தால் ரெசிப்ரோக்கல் ஏதோ v ஈக்குவல் டு என்ன வரும், 2x plus 1 power -1. அப்போ dv/dx என்ன வருது, டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு 2x plus 1 power -2 into 2. இப்போ ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் v இன்ட்டு v எவ்வளோ, 2x plus 1 power -1 into dv/dx எவ்வளோ, 2x plus 1 power -2 into -2. கரெக்டாக
இது -2 -1 சேர்ந்தா -3 கீழே வந்துச்சுன்னா +3 இங்கே -2 இருக்குது -2/2x + 1/3 அப்போ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக வருதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A model of quantized motion of an electron in a magnetic field B states that flux passing through the orbit of the electron is nh/e, where n is an integer, h is the Planck's constant, e is the magnitude of electron's charge. According to the Bohr model, the magnetic moment of the electron in its lowest energy கேட்குறாங்க. அப்போ ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? b × πr² அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு புரியுது. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வந்து E/2m × ஆங்குலர் மூமெண்டம். ஆங்குலர் மூமெண்ட் எவ்வளோ வருது? அது வந்து nh/2π அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? nh/2π இல்லைன்னா mvr கூட போட்டுக்கலாம். சரி, இப்போ இது புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்ட்டிகுலர் எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, அவங்க கொடுத்தது வந்து ஃப்ளக்ஸ் வந்து nh/e கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா BVQ = mv²/r. அப்போ v கேன்சல் பண்ணிடலாம். அப்போது BQ தான், Q தான் என்னது? BE = என்ன வருது? mv/rன்னு வருதுப்பா. சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் பிளேஸில் கூட நம்ம என்ன போட்டுக்கலாம்? E/2m × இங்கே என்ன போட்டுக்கலாம்னு சொல்லுங்கள். ஆங்குலர் மொமெண்டம் mvr போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ mvr போட்டிருந்தா mv = என்ன வருது? be × r வருது. கரெக்டா? அப்போ mv பிளேஸில் be × r போட்டோம்னா நம்ம μ = E/2m × be × r பிளேஸில் r² போட்டுக்கலாம். இப்போ இங்கே r² இருக்கு இல்லையா? இந்த r² பிளேஸில் என்ன போடலாம்னு சொல்லுங்கள்? π/bπ போட்டுக்கலாம். அப்போ μ = E/2m × b × r² பிளேஸில் என்ன பண்ணலாம்? π/bπ போடலாம். பை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? nh/e. அப்போது nh/e/bπ போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்படி போட்டாச்சு. அப்படி போட்டால் இந்த பி கேன்சல் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? n வந்து 1ன்னு போட்டுடலாம். இங்கே ஒரு இ கேன்சல் ஆயிடுது. அப்போ μ = என்ன இருக்குது? n 1ன்னு போட்டிங்கன்னா என்ன லோயஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. h இங்கே இ இருக்குது, /2 இங்கே பை இருக்குது, 2πm. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A microscope has an objective of focal length 2 cm, eyepiece of focal length 4 cm, tube length 40 cm. If the distance of a distinct vision of eye is 25 cm, the magnification of the microscope கேட்குறாங்க. அப்போ வந்து மேக்னிஃபிகேஷன் நார்மல் விஷனில் பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் பை f0 into least distance of distinct vision by fe. லெங்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 40 cm. பை f0 வந்து 2 cm, d வந்து 25, fe வந்து எவ்வளோப்பா? 4 cm. 4 40 கேன்சல் பண்ணி 10, 10 2 கேன்சல் பண்ணால் 5, 5 × 25 125. அப்போ 125ன்னு ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are two inclined surface of equal length of same angle of inclination 45 degree with horizontal. One of them is rough and the other is perfectly smooth. A given body takes 2 times as much time to slide down on rough surface than on the smooth surface. The coefficient of kinetic friction கேட்குறாங்க. அப்போ இது ரஃப் சர்ஃபேஸ் எடுத்துட்டிங்கன்னா இது தீட்டான்னு எடுத்திங்கன்னா இங்கே ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துகிட்டு இது தீட்டா எடுத்துங்க. அப்போ டைம் டேக்கன் இன் ரஃப் சர்ஃபேஸ் ஈக்குவல் டு 2 times the time taken in smooth surface. நமக்கு s = ut + ½ ad² தெரியும். s u0னால ½ ad² எடுத்துட்டிங்கன்னா இப்போ 2ம் இந்த s-ம் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல். அப்போ t² இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் a வருது. அப்போ இது ஸ்கொயர் பண்ணிடுங்க. அப்போ tr² = 4 times ts² வருது. அப்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஏன்னா இங்கே 1/a. ரஃப் சர்ஃபேஸில் ஆக்சலேஷனுக்கு வந்து g sin θ minus mu cos θ. That is equal to 4 times of smooth surface acceleration g sin θ மட்டும்தான். அப்போ g கேன்சல் பண்ணிடலாம். இங்கே θ 45 டிகிரினால sin θ cos θவும் 1/√2 தான் வரும். அப்போ 1/√2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/1 minus mu is equal to 4ன்னு வருது. ஸோ 1 minus mu is equal to 1/4ன்னு வரும். அப்போ mu is equal to 1 minus 1/4ன்னு வரும். அப்போ 3/4 கரெக்டுங்களா? ஸோ 3/4 வந்து 0.75. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A full wave rectifier circuit with diode D1 and D2 is shown in the figure. If input supply voltage is 220 sin omega t சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த omega t sin omega t கண்டுபிடிக்கும் போது sin 100 pi t வந்து எவ்வளோ? 15/1000 15 மில்லி செகண்ட் சொன்னாலும் அப்படி எடுத்தாலும் 0 கேன்சல். 10 இது கேன்சல் பண்ணால் 3 இது 2. அப்போ 3/2. அப்போ ஆன்சர் என்ன வருது? sin
3/2 பை, அப்போ இது வந்து -1 அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வருது. அப்போ D1க்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வருது. அப்போ D2க்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வரும். ஏன்னா இங்கே நெகட்டிவ் சைக்கிள் வந்ததுன்னா இங்கே பாசிட்டிவ் சைக்கிள் வரும். அப்போ D1 வந்து ரிவர்ஸ் பயாஸாக ஆக்ட் ஆகும், D2 வந்து ஃபார்வர்ட் பயாஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆன்சரில்.